வணக்கம். சமீபத்தில் பரபரப்பாக பேசப்படுற விஷயங்கள்ல நயன்தாரா திருமணம் வீடியோ இதில் ஒளிபரப்ப போகிறாங்க. நானும் ரவுடி தான் மியூசிக்கு, அதை தனுஷ் தரல, 10 கோடி ரூபா தனுஷ் கேட்குறாரு, அதை தாண்டி அவங்க போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்க தனுஷனுடைய வழக்கு அப்படி இப்படிலாம் போயிட்டே இருக்கு. இது மாதிரி பல பரபரப்பு செய்திகள் அடிக்கடி தொடர்ந்துகிட்டே இருக்கும். போதா குறைக்கு கனமழை, மிக கனமழை அப்படிங்கிற ஒரு பக்கமும் போய்கிட்டே தான் இருக்கு. இதுக்கு இடையில ரஜினிகாந்த் அவர்களை சீமான் ஐயா போய் சந்திச்சதுங்கிறதும் ஒரு பரபரப்பான பேசுபொருளாக இருக்கு. பிஜேபியை ஆதரிக்கிற, பாஜகவை ஆதரிக்கிற, மோடிஜிக்கு நிகரான ஒரு மனிதரே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற ரஜினிகாந்த் சில பல வருடங்களுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார். சில பல வருடங்கள் இல்லை, பல வருடங்களா கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. இந்த ஆரம்பிக்கிறேன் அந்த ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியாகத்தான் கட்சியை ஆரம்பிப்பதற்கு பதிவு செய்கிறேன்னாரு, கட்சி ஆரம்பிக்க போறேன்னாரு, கூட்டம்னாரு, கூடி கூடி பேசினாரு. ஒரு கட்டத்தில் திடீர்னு எனக்கு உடல்நலம் சரியில்லை, அதனால நான் தேர்தலில் அரசியலுக்குள்ளார நான் வரல அப்படின்னு ஒதுங்கினாரு. அதற்கப்புறம் அரசியல் குறித்து அவர் பேசுவதையே நிறுத்திட்டாரு. அடுத்தடுத்து படங்கள்லையும் அவர் நடிச்சுக்கிட்டே இருக்கார். சூப்பர் ஸ்டார். அதான் அவர் நிம்மதியா சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும். இந்த சமயத்துல திடீர்னு அதற்கு அடுத்த கட்டமாக தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளார வரேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்து கட்சி ஆரம்பிச்சு இத்தனை மாதங்கள் கடந்து திடீர்னு மாநாடு போட்டாரு. அதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணாரு, கட்சிக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு, அதாவது குழந்தைக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் வச்ச கதையா, இங்க கட்சிக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே இளம் வாக்காளர்கள், புதிய வாக்காளர்களை எல்லாம் ஒன்று சேர்க்கிற வகையில மாணவ மாணவிகளுக்கு சிறந்த மதிப்பெண் எடுத்ததுக்கு பரிசு அப்படின்னு 234 தொகுதிக்கும் பரிசு கொடுத்தது, நெக்லஸ் கொடுத்தது, பணம் கொடுத்தது, ரொக்கம் கொடுத்தது, அப்படி இப்படிங்கலாம் ஒரு ட்ராக் ஒன்று ஓடிட்டே இருந்துச்சு. கட்சி பேரை அறிவிச்சாரு. இப்ப சமீபத்தில் இப்ப மாநாடும் நடத்தி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு. மாநாடுல பேசினதை எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினவங்கெல்லாம் இருக்காங்க. விஜய் ரொம்ப பிரமாதமா நடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் கூட ட்விட்டர்லாம் பதிவிட்டு இருக்காங்க, முகநூல் பக்கங்கள்லாம் எழுதிட்டு இருக்காங்க. நல்ல கருத்தை தானே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இதற்கு முந்தைய தினங்கள்ல எல்லாம் என்ன ஆச்சுனாக்கா, தம்பி கூட நாங்கள் கூட்டணி வச்சுக்குவேன், தம்பி என் கூட கூட்டணி வச்சுக்குவோம் அப்படின்னு விஜய் அவர்கள் குறித்து சீமான் பேசிட்டு இருந்ததையும், சீமானும் விஜயும் அப்படி கூட்டணி சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு கணக்காகவுமே இங்கே அரசியல் நோக்கர்கள், அரசியல் விமர்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா விஜய் அந்த மேடையிலேயே சீமான் அவர்களை பெயர் குறிப்பிடாமல் தாக்கி பேசியதையும், சீமானுடைய கட்சியை சேர்ந்தவர்கள், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் பொங்கி எழுந்ததையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுது. இன்னும் சொல்ல போனா பஸ்ல அடிபட்டு சாகர நாய் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள், அப்படிங்கிற மாதிரியான கோபங்கள் எல்லாத்தையும் நாம பார்த்தோம். இந்த நிலையில சீமான் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை போய் சந்தித்து உரையாடியது, இது ஒரு அரசியல் கணக்கா, இது ஒரு அரசியல் விளையாட்டினுடைய காய் நகர்த்தலா அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் பலவிதமா பேசிக்கிறாங்க. இதை எப்படி பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னாக்க, ஏற்கனவே சீமான் பாஜகவின் பி டீம், திமுகவுக்கு போகக்கூடிய ஓட்டுக்களையோ அதிமுகவுக்கு போகக்கூடிய ஓட்டுக்களையோ சீமான் பிரிச்சுக்கிட்டே வருவாரு அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு தான் பி டீமாக அவங்கள செயல்பட வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு அப்பையிலிருந்தே எடுபட்டு இருக்கு. அதே போல தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிற விஜய் அவர்களையும் பாஜகவினுடைய பி டீம் அப்படின்னு தான் இங்க அரசியல் நோக்கர்கள் சொல்லிட்டே வராங்க. அப்படியான பேச்சுக்கள் தான் ரொம்ப அதிகமாகவே விஜயும் பேச்சுக்களை கொண்டு வந்துட்டே இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு பி டீம் சீமான் அப்படின்னும், ஒரு பி டீம் விஜய் அவர்கள் அப்படின்னு இருக்க, நான் பி டீம்லாம் கிடையாது, இப்ப நான் அமைதியாயிட்டேன், அரசியலுக்கே நான் வரலன்னு ஒதுங்கி இருக்கிற ரஜினிகாந்த் அவர்களை சீமான் போய் பார்த்திருக்கிறதுங்கிறத சாதாரணமான விஷயமா எடுத்துக்க முடியல. விஜய் அவர்களும் இவங்களும் சேர்ந்துட்டா B+B அப்படின்னு இருந்துட்டாக்க பாஜக ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாடு அப்படிங்கிறது பட்டவர்த்தனமா தெரிஞ்சிரும்னு ஒரு காரணத்தினாலேயோ என்னமோ தனித்தனியா விலகி இந்த ஓட்டை சிதைத்து திமுகவுக்கு வருகிற ஓட்டையோ அதிமுகவுக்கு வருகிற ஓட்டையோ பிரித்தாளுவது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்காங்களோ அப்படின்னு இதை பார்க்க வேண்டியிருக்கு. அதே போல 2026 தேர்தல் வரும்போது கூட்டணியாக ஆட்சி அமைப்பதற்கும் கூட்டணி கட்சியினருக்கு பங்கு தருவதற்கும் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு விஜய் சொன்னதையும் இங்க ஒரு சாதாரணமா நம்மளால கடந்து போய்விட முடியல.
ஆனால் அதே சமயத்துல சீமானை அவர் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பாவனையில சொல்லியிருக்கிறார். இப்ப இங்க திமுகவில இருந்து ஏற்கனவே கூட்டணிக்கும் ஆட்சியில பங்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்கிற திருமாவளவன் போன்றவர்கள்லாம் இப்ப எந்த பக்கம் சாய்வாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்க, பாஜகவை தெல்ல தெளிவாகவே ஆதரித்து கொண்டிருக்கிற ரஜினிகாந்த் அவர்கள் இப்ப சீமானை அழைத்து பேசியதற்கு பின்னாடி ஒரு பூதாகரமான வேற ஏதாவது விஷயம் இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்க்கிறாங்க. ஆக இன்னி வரைக்க நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த சிங்கமாக திகழ்கிற சீமான் அண்ணன் தனித்து தான் இயங்கிட்டு இருக்கிறாரு. அப்படி தனித்து இயங்கி கொண்டிருப்பது தான் அவருக்கு வெற்றியாக ஒரு கட்டத்தில் போய் சேருமோ அப்படின்னு சொல்றாங்க. எப்படி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவை திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணான்னு ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வளர்ந்தாரோ, அதே போல நாம் தமிழர் இன்னைக்கு வளர்ந்து நிற்பதற்கு, ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கு, ஒரு குறிப்பிட்ட ஓட்டு சதவீதம் கிடைப்பதற்கு தனித்து இயங்குவது ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. அப்படி தமிழக வெற்றி கழகம் தனித்து இயங்கினால் வெற்றி கிடைக்குமாங்கிறதும் பெரிய கேள்விக்குறிதான். இந்த இடத்துல ரஜினி சீமான் சந்திப்புங்கிறது பாஜகவினுடைய பி டீம் சீமான் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழுத்தமான ஒரு பதிவாக இது அமைஞ்சிருக்குங்கிறதையும் நாம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னும் 2026 நெருங்க நெருங்க இன்னும் என்னென்ன நடக்குமோ அப்படின்னு தெரியல. வணக்கம்.